ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். அல்ஹம்துலில்லாஹ், நோன்பு வரப்போகுது. நோன்புக்கு நிறைய ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. நான் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிறது எல்லாமே எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நோன்புக்கு மட்டும் இல்லை, நார்மலாகவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழத்தை நார்மலாக சாப்பிட்லாம். இதில் நட்ஸ் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. சுமையாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பேரிச்சம்பழத்தில் உள்ளர விதையை எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை உள்ளர வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நான் பாதாம் வச்சுக்கிறேன். பாதாம் மட்டும் தான் வைக்கிறேன். நான் டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். குட்டீஸ்லாம் சில பேர் பாதாம் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பேரிச்சம்பழத்தில் வச்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கேஷ்யூ, வால்நட் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலாம். இந்த பேரிச்சம்பழம் ஃபுல்லாக நட்ஸ் வச்சுருக்கேன். அதில் சும்மா வச்சுருக்கேன். டேட்ஸை வச்சு மில்க் ஷேக்லாம் செய்யலான்னு வச்சுருக்கேன். அடுத்தது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியான கடல் பாசி தான். இந்த கடல் பாசி தமிழ் கடையில் தான் நான் வாங்கினேன். நான் எப்போவுமே அங்கே தான் வாங்குவேன். அதான் நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது. ஃபாஸ்ட்டாக வெந்துடும். ஏதாவது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைங்க, இல்லைனா இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சிடலாம். அடுத்தது கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. 1 கப் பால் பவுடர் எடுத்துக்கணும். 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். வெண்ணிலா பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் இல்லைன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் வெளியே வாங்குறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். அவ்வளோதான், கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. ஆற வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்லாம் இல்லை, நார்மலாக வெளியே வைக்கலாம். இந்த பவுடரை கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கஸ்டர்ட் பவுடர் வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம். நோன்பு டைமில் நான் செய்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். 1 கப் பால் எடுத்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும். ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது எல்லாருமே நார்மலாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கெஸ்ட்லாம் வந்தால் டக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். நோன்பு டயத்தில் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடலை மாவு 2 கப் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கணும். நான் இடியப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். நார்மலாக அரிசி மாவும் எடுத்துக்கலாம். அரிசி மாவு லைட்டாக சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. பூச்சிலாம் எதுவும் இருக்காது. ஒரு சேஃபுக்காக நான் இந்த மாதிரி சலிச்சுக்கிட்டேன். 4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 4 டீஸ்பூன் காரம் கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு கொஞ்சமாக தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் குறைச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதுவுமே ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
ஃப்ரிட்ஜில் வச்சும் ஸ்டோர் பண்ணலாம், நார்மலாக வெளியே வச்சும் ஸ்டோர் பண்ணலாம். இந்த அளவுக்கு இந்த பாட்டில் ஃபுல்லாக வந்திருக்கு. பாதாம் மிக்ஸ் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இஃப்தாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக கிட்ஸ் உள்ளவங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. 1 கப் பாதாம் எடுத்துக்கோங்க. அதை வாசனை வர வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, கருக விட்டுறக்கூடாது. 1/4 கப் முந்திரி, 1/4 கப் பிஸ்தா சேர்த்துக்கோங்க. இதையும் வாசனை வர வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சிடணும். 5 ஏலக்காய் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த 5 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிடணும். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம். வறுத்ததை நல்லா ஆற வச்சுட்டு இந்த சுகர்லேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து இன்னொரு டைம் பல்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஆற வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்துக்கணும். இதில் பால் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கக்குள்ளேயே அரைக்கணும். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ தனியாக சேர்த்துக்கிறேன். தனியாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மில்க் பவுடர் சேர்த்தா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். எதை ஸ்டோர் பண்ணாலுமே நல்லா ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். கடையில் வாங்குறதை விட வீட்டில் செய்கிறது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டைம்லாம் ஃப்ரீசரில் கொண்டக்கடலையை வேக வச்சு ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இப்போ நான் அது எதுவுமே ஸ்டோர் பண்ணல. பாதாம் மிக்ஸ் பவுடரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இட்லி பொடி செய்கிறதுக்கு வறுத்து வச்சுருக்கேன். இட்லி பொடி ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. இட்லி பொடியும் முடிஞ்சிருச்சு, அதனால் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது சாம்பார் போட ரெசிபியே நம்ம சேனலில் இருக்குது. இதுவும் முடிஞ்சிருச்சு, அதனால் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சாம்பார் செஞ்சாலுமே இந்த பவுடர் போட்டால் கொஞ்சம் நல்ல மணமாக இருக்குது. வீட்டில் செய்கிறது ஏலக்காய் பவுடர் இல்லை, அதையும் பொடி பண்ணிக்கலாம். டீக்கு ஏலக்காய் தூள் போட்டால் தான் எனக்கு டீ குடித்த மாதிரி இருக்கும். அதனால் எப்போதுமே ரெடி பண்ணி வச்சுக்குவேன். நான் சொல்கிறது எல்லாமே வீட்டில் நார்மலாக எல்லாரும் செய்கிறது தான். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெருஞ்சீரகத்தை பொடி பண்ணிக்கலாம். லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். இது சுண்டலுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுண்டல் செய்கிறப்போ கொஞ்சமாக இதை போட்டால் நல்லா மணமாகவும் இருக்கும். வாயு பிரச்சனைலாம் எதுவும் வராது. சுண்டல் செய்கிறப்போ கண்டிப்பாக பூண்டும் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்க வேணாம். நல்லா ஆற வச்சுட்டு இதையும் பொடி பண்ணிக்கலாம். இதையும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் பள்ளிவாசல்லேருந்து கஞ்சி வந்துடும், அது பிரச்சனை இருக்காது. இங்கே கஞ்சிலாம் கடையிலலாம் நான் வாங்க மாட்டேன், நான் வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன். நோம்புக்கு தேவையான ஓரளவு எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும், அதை எல்லாத்தையும் நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ வாங்கிடுவேன். சுண்டல் செய்கிறதுக்கு இதில் ஸ்டோர் பண்ணியாச்சு. கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலைலாம். வெள்ளை கொண்டக்கடலையை வச்சு ஃபெலாஃபில்லாம் செய்யலாம். பேரிச்சம்பழமும் ரெடி பண்ணியாச்சு. ஊர்லேருந்து இந்த சேமியா வந்துச்சு. கஞ்சிலாம் காய்ச்சாமல் ஒரு நாள் இந்த மாதிரி சேமியா பிரியாணி செஞ்சுருவேன். கறி போட்டு சிக்கனோ மட்டனோ ஏதாவது போட்டு சேமியா பிரியாணி செஞ்சுருவேன். ஊர்லேருந்து அம்மா கொடுத்து விட்டாங்க. இது கேரமல் புட்டிங், வெனிலா ஃப்ளேவரில் உள்ளது. கடல் பாசி செய்யாதப்போ இது ஒரு நாள் ட்ரை பண்ணலாம்.
இந்த புட்டிங்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நோம்பு கஞ்சி செய்யாதப்போ ஒரு நாள் ஜவ்வரிசி கஞ்சி செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப இனிப்பு போடாமல் லைட்டாக இனிப்பு போட்டு செஞ்சு சாப்பிடுவோம். கண்டிப்பாக ரோஸ் மில்க் செய்வோம். பாதாம் பிசினும் சப்ஜா சீடும் தேவைப்படும். நன்னாரி சர்பத் ரூ ஹாஃப்ஸாலாம் இன்னும் வாங்கலை. நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப தான் வாங்கணும். இதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு ஒரே இடத்துல வச்சுருந்தா தான் நல்லது. மறக்காமல் எடுத்து செய்யலாம். கஸ்டர்ட் பவுடர் இது. பஜ்ஜி மிக்ஸு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அரைச்சிக்கோங்க. இது எல்லாமே நார்மலாக எல்லார் வீட்லேயும் ரெடி பண்ணுறது தான். நான் எக்ஸ்ட்ராவாக எதுவும் பண்ணல. முக்கியமாக இந்த டைம் ஃப்ரீசரில் நான் எதுவுமே ஸ்டோர் பண்ணல. அப்பப்போ ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு. என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ப்ரெஷர் குக்கர் இப்போ ஸ்மார்ட் குக்கர் வாங்கினதுனால கஞ்சியும் சுண்டலும் ஒரே டைம்லேயே ரெடி பண்ணிடலாம். பருப்பு வடைலாம் செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு வாங்கணும். இன்னும் எதுவும் வாங்கலை. நல்லபடியாக நோன்பு சிறப்பாக வைக்க நாங்களும் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக துவா செஞ்சுக்கோங்க. நோன்பு கஞ்சிக்கு பாசிப்பருப்பு தேவைப்படும். பச்சரிசி இங்கே ரா ரைஸ்ன்னு கிடைக்கும். அந்த அரிசியில் செஞ்சால் நார்மலாக சட்டிலேயே செஞ்சிடலாம். கஞ்சி செய்கிறதுக்கு உளுந்தும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் வடைலாம் சுடுறதுக்கு. கடல் பாசியும் ரெடி பண்ணி ஜிப்லாக் பேக்கில் போட்டாச்சு. வீட்டில் பிள்ளைங்க 7 வயசுக்கு மேலே இருந்தால் நோன்பு வைக்க சொல்லி முயற்சி பண்ணுங்கள். நோம்பில் நிறைய அமல்கள் செய்யுங்க. குறைஞ்சது 2 குரானாவது ஓதி முடிக்க பாருங்கள். இது சாம்பார் பவுடர். இது இட்லி பொடி. நோன்பு டயத்தில் ரொம்ப நேரம் கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் தொழுது ஓதி நிறையா துவா செஞ்சுக்கோங்க. அரிசி கஞ்சியே செய்யாமல் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கஞ்சி செஞ்சுக்கலாம். ஓட்ஸ்லேயும் செய்யலாம். நான் செய்கிற ரெசிபி எல்லாமே ஷேர் பண்ணுறேன். பெருஞ்சீரகத்தூள் இது. பிரியாணி மசாலா கரம் மசாலாலாம் நான் கேரிஃபோரில் வாங்குவேன். அங்கே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. கஞ்சியில் போடுறதுக்கு வெந்தயமும் நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நார்மலாக எல்லார் வீட்லேயும் உள்ளது தான். மக்ரூனியும் தேவைப்படும். ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று செஞ்சு நல்லபடியாக சிறப்பாக நோன்பு வைக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லபடியாக நோன்பு வைங்க. நாங்களும் நல்லபடியாக நோன்பு வைக்கிறோம். துவா செஞ்சுக்குவோம். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நோன்பு டயத்தில் நான் செய்கிற ரெசிப்பியை டைம் கிடைச்சா ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.